மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால் சில இடங்களில் சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் எல் நினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்து தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரசு நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்காக பக்கபலமாகவும் உறுதியாகவும் துணை நிற்கும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கு நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 வரை பயிர்கடன் பெற்று குறு சிறு இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையான பயிர்கடன் தள்ளுபடியும் 75,000க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சமாக 35,000 பண பயன் கிடைக்கும் அளவிற்கு மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி பயிர்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. அதனால இதுல யாரு திசை திருப்ப வேலையில் ஈடுபட்டாலும் அவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி. எனவே நம்ம மக்களுக்கோ சிறுபான்மை சகோதரர்களுக்கோ நம்ம ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல. நாம எப்பவுமே பியூரான பீப்புள்ஸ் டீம். இன்னும் சொல்ல போனா நாம செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளோட தொடக்கத்தில் நம்ம தமிழ்தாய் வாழ்த்த பாடுறது தான் வழக்கமா இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்த பொறுத்த வரைக்கும் நம் அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவா தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம இதில் மாநில அரசின் கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968 இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் மொழியை பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை.